வெள்ளிக்கிழமை ஜும்ஆவுடைய நாள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அதிகமாக ஸலவாத்துகள் ஓத வேண்டும். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. பெரும்பாலும் நம்ம நினைக்கிறோம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத் ஓத ரசூலுக்கு தெரியாது என்பதாக நினைக்கிறோம். அல்லாஹ் அக்பர். அப்படி அல்ல, மாறாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஜும்ஆவுடைய நாளில் மீது அதிகமாக நீங்கள் ஸலவாத்துகள் ஓதுங்க, உங்களுடைய ஸலவாத்துகள் மலக்குமார்கள் என்னிடத்தில் சமர்ப்பிக்கிறார்கள் என்று சொன்னாங்க. நீங்கள் ஓதுற ஸலவாத் இருக்கிறதே இந்த ஊரிலிருந்து, இந்த மஹல்லாவிலிருந்து, இந்த பள்ளிவாசலிருந்து, இந்த வீட்டிலிருந்து, இந்த ஆண் இந்த பெண் நாயகமே உங்கள் மீது ஸலவாத் சொல்லியிருக்கிறார்கள் என்பதாக மலக்குமார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டு போய் சொல்லுவாங்க. அல்லாஹ் அக்பர். நாளைக்கு மறுமையிலே நபியுடைய சிபாரிஷ் நமக்கு தேவைங்க. நாளைக்கு மறுமையிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நெருக்கம் நமக்கு தேவை. எனவே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது அதிகமாக ஸலவாத்துகள் ஓத வேண்டும். ரசூலுல்லாஹ் மீது யார் ஒருவரை ஸலவாத் ஓதுகிறார்களோ அல்லாஹ் அவருக்கு 10 நன்மைகளை எழுதுகிறான். அல்லாஹ் அவருடைய 10 பாவங்களை அழித்து விடுகிறான். 10 அந்தஸ்துகளை அல்லாஹ் அந்த மனிதருக்கு உயர்த்துகிறான். அதே சமயத்தில் அல்லாஹ்வுடைய 10 அருள்கள் அந்த மனிதரின் மீது இறக்கப்படுகிறது என்பதாக ஹதீஸில் பதிவாக இருக்கிறது. எனவே அதிகமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மீது ஸலவாத் சொல்வோமாக. நீங்களும் அதிகமாக ஸலவாத் சொல்லுங்கள். உங்களுடைய நண்பருக்கும் இந்த காணொலியை பகிர்ந்து அவருக்கும் ஸலவாத் அதிகமாக ஓத சொல்லுங்க. இன்ஷா அல்லாஹ் அந்த நன்மை உங்களுக்கும் கிடைக்கும்.